ஹரி ஓம் குருவே சரணம். மாதா பிதா குரு தெய்வம் இவன் 4 பேருமே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு அம்மா தான் ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு அப்பாவை காட்டுறா. அப்பா தான் என்ன பண்ணுறாரு, அவளுக்கு டீச்சரை காட்டுறாரு. அந்த டீச்சர் தான் என்ன பண்ணுறான்னாக்கா அந்த இறைவனை காட்டுறான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த டீச்சர்னு சொல்கிறது நான் ஸ்கூல் டீச்சரை சொல்லலை, ஏன்னா அவள் மெட்டீரியல் சயின்ஸ் மட்டும்தான் அவள் காட்டுவாள். ஆனாக்கா இந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குரு அப்படிங்கிற ஸ்தானம் நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே வரும்போது அந்த குரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவர் தான் நம்மளுக்கு தெய்வத்தை காட்ட முடியும். அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் இவன் 4 பேரும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இவங்களை எந்த காலத்துலேயும் அவங்கக்கிட்ட கோவிச்சுக்க கூடாது, கடிஞ்சு பேசக்கூடாது, அவளை திட்டக்கூடாது. அந்த மாதிரி பண்ணினாக்கா அந்த பர்சனுக்கு அதிகமான பாவங்கள் சேரும்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்றோம். அதனால நம்ம இறைவனை காட்டக்கூடிய ஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால குரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவர்கிட்ட பணிஞ்சு வணங்கி அந்த பணிவோட ஸ்ரத்தையோட பக்தியோட நம்ம அந்த சாஸ்திரத்தை படிக்கும் போதுதான் அந்த விஷயம் நம்மளுக்கு அறிவாகும். அப்பதான் அது எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். இல்லைனாக்கா சும்மா இன்ஃபர்மேஷன் கேட்டு 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 அந்த விஷயம் நமக்கு நம்ம புத்தியில கன்விக்ஷன் ஆகாது. அப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னாக்கா நம்மளுக்கு லைஃப்ல வெரி வெரி முக்கியமான விஷயம் மாதா பிதா குரு தெய்வம். இவன் 4 பேரையும் நம்ம லைஃப்ல எப்போ நம்மள அவளை மரியாதை கொடுக்குறோமோ அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இன்னைக்கு இதை மெசேஜ் எடுத்துக்கலாம். ஹரி ஓம் குருவே சரணம்.